ஸோ நமக்கு வந்து டிஎன்இபிஏ ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், தென் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். ஓகே, ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே, ஓகே, ஒரே ஒரு காலம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை காலம் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஓகே, ரைட்டா ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே, ஸோ ஆடிபிளா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாட்ல மெசேஜ் போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ரைட். ஸோ ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காலம் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காலம் இருக்கிறது வந்து காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். ஸோ எம் ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றாங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எம் ஈக்குவல் டு n, that means number of rows equal to number of columns. so order of the square matrix அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா n, அதாவது number of rows or number of column தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றாங்க, ஆர்டர் ஆஃப் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப தேவைப்படக்கூடியதா இருக்குங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டயகனல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதனுடைய டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வெக்டர் லைன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கும், இங்க ஒரு இது ஒரு 3x3 அப்படின்னா ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு எலிமெண்ட், இங்க ஒரு எலிமெண்ட், இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கும். தட் மீன்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸா இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க, மெயின் டயகனல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ மெயின் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்களா? ஸோ ஃப்ரம் த ரைட் சைட் டு நம்ம என்ன பண்றோங்க, லெஃப்ட் டாப்ல இருந்து ரைட் பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க, டயகனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிரின்சிபல் டயகனல் அப்படின்னு சொல்றாங்க. கிளியருங்களா? ஸோ இதான் வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ இது எதுக்காக இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ ட்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேஸ் டைரக்டா கேட்ட கொஸ்டின்ஸும் இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரேஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு சில ஃபார்முலா ஈகன் வேல்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஐகன் வேல்யூஸ்னுடைய வேல்யூஸ் வந்து நம்ம ஈஸியா அட்டைன் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம அப்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ட்ரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்னுடைய ட்ரேஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஜஸ்ட் சாட்ல போடுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1, இது 5 9. ஓகேங்களா? வாட் இஸ் த ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுல வாட் இஸ் த ட்ரேஸ் ஆஃப் ஏ? ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ டிஆர் அப்படின்னு போட்டு இதான் வந்து ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ என்ன வரும் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ என்ன சாட்ல போடுங்க. மேம் அவசரப்பட்டு கூட்டாதீங்க சார். சார் ஓகே ஓகேங்க 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 குட். பொறுமையா பண்ணுங்க, தப்புல. ஓகே சார், ஓகே. ஸோ ட்ரேஸ் அப்படின்னா இதுல என்னங்க 9 + 1 10, 10 + 5 15. ஸோ ஆன்சர் இஸ் 15. கிளியர். கொடுத்துருக்காங்க, ட்ரேஸும் ஒரு சில இடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அல்லது ஏ கொடுத்துட்டு ஃபைண்ட் த ட்ரேஸ் ஆஃப் ஸ்கேலர்ல வந்து பாத்தீங்கன்னா 5a அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதே கொஸ்டினுக்கு
5A ட்ரேஸ் என்ன அப்படின்னா நம்ம 5ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இல்லைங்க. ஆல்ரெடி என்ன ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சரை இன்டூ 5 போட்டோம்னாவே நமக்கு என்ன கிடைச்சிருங்க, ட்ரேஸ் ஆஃப் 5A கிடைச்சிரும். தட் மீன்ஸ் இந்த ஸ்கேலார் நம்பரால நம்ம அந்த ட்ரேஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும்னாவே போதும். அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் A பிளஸ் B அப்படின்னா ட்ரேஸ் A பிளஸ் ட்ரேஸ் B. ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் A பிளஸ் பின்னு சொன்னாங்கன்னா ஸோ இந்த டயகனல் எலிமெண்ட் எல்லாம் கூட்டிக்கங்க, இந்த டயகனல் எலிமெண்ட் எல்லாம் கூட்டிக்கங்க, அது ரெண்டையும் ஆட் பண்ணுனீங்க அப்படின்னா ட்ரேஸ் ஆஃப் A பிளஸ் B கிடைச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி மல்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி அப்படின்னு இருக்குன்னா அது பிஏ அப்படின்னு சொல்லிட்டு மாறுங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டூ பி ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் பி இன்டூ ஏ. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன, காலம் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்றது பேர் தான் நம்ம ட்ரேஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு ஸ்கேலார் நம்பரால வந்து மல்டிப்ளை பண்ணிக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு என்ன கிடைக்குங்க, அதே நம்பரால அந்த ட்ரேஸ் இன்டு அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணோம்னாவே போதுங்க. சிமிலர் மேனர் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா A பிளஸ் B அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, அதே இதை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் உங்களுக்கு பிபிடிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எண்ட்ல ஷேர் பண்ணிடுறேங்க, நோ இஷ்யூ. ஓகே ரைட். ஸோ அடுத்து ரெக்டாங்குலர். ஸோ ரெக்டாங்குலர் ரோஸ் நாட் ஈக்குவல் டு காலம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸும் காலம்ஸும் நாட் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுங்க, ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? சரி ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. மெயின் டயகனல்ல மட்டும் எலிமெண்ட்ஸ் இருக்கும், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த டயகனலுமே 1 1 1 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா யூனிக் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா ஓகேங்களா எலிமெண்ட்ஸுமே 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் நல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து 10th இருந்தே மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ரீகால் பண்ணிட்டு இருக்கிறோம் ஜஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப இது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான். இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2x2னா என்ன மட்டும் வருங்க, 1 0 0 1 மட்டும் வருங்க. 3x3 அப்படிங்கறனால 1 0 0 0 1 0 0 0 1 சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னு வந்துச்சு A transport equal to A அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா that is called symmetric matrix. ஸோ அதுவே A transport equal to minus A அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா that is called skew symmetric matrix. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னதுங்க, A transport equal to A. அதே skew symmetric matrix இருந்துச்சு அப்படின்னா A transport equal to minus A. ஓகேங்க. அடுத்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குங்க, அப்பர் ட்ரையாங்குலர், லோயர் ட்ரையாங்குலர். அப்பர் ட்ரையாங்குலர் அப்படின்னா அப்பர் எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்குங்க, கீழே வந்து ஜீரோஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. லோயர் ட்ரையாங்குலர் தட் மீன்ஸ் இந்த அப்பர் ட்ரையாங்குலர் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க, ஸோ இது மட்டும் தான் என்ன இருக்கு, எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோன்னு இருக்குங்க. லோயர் ட்ரையாங்குலர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோயர் ட்ரையாங்குலர்ல எலிமெண்ட்ஸ் இருக்குங்க, அனதர் பார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோவா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கு வந்துருவோம். ஸோ நமக்கு கேட்கக்கூடிய மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்த்தோகனலி மேட்ரிக்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா A அப்படிங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ், தென் A டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், சாரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா அது கிடைக்கக்கூடியதா என்னதுங்க, A டிரான்ஸ்போஸ். ஸோ ஏவையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணுனா ஈக்குவல் டு I அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா
அந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆர்த்தோகனலி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கிவன்ல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்னா ஏ டிரான்ஸ்போஸ் கேட்பாங்க, அல்லது நமக்கு என்ன கேட்பாங்க அவுட்லெட்ல என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க, அல்லது ரெண்டையும் ஆட் பண்றப்ப அல்லது மல்டிப்ளை பண்றப்ப ஒரு இடத்துல எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அந்த எக்ஸோட வேல்யூ கேட்கற மாதிரி இருக்குங்க. ஸோ ப்ராப்ளம் பார்க்கறப்ப இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோகனலி அப்படின்னா என்ன அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏ டாட் ஏ டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு என்னதுங்க ஐ ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் த ஏவை பொறுத்து அந்த ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் ஆர்டர் மாறக்கூடியதா இருக்குங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஆர்டர்? ஸோ என் கிராஸ் என் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் 0 வருது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாங்க? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் 0 அப்படின்னா சாரி ஒரு மேட்ரிக்ஸ்னுடைய டிட்டர்மினன்ட் 0 அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ கிவன் ப்ராப்ளம்ல சிங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் ஆல்வேஸ் என்னவா இருக்குங்க? 0 அப்படின்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பெஷல் கேஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் கேஸ் மேட்ரிக்ஸ் எங்க பயன்படுத்தும் அப்படின்னா நம்மளுடைய சர்க்யூட் தியரி ப்ராப்ளம்ல வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. எப்படி இருக்கும் சார் அப்படின்னா 3 + 4j அல்லது 3 - 6j 6i அந்த மாதிரி வரக்கூடிய ரியல் பார்ட் வித் இமேஜினரி பார்ட் இட் இஸ் அன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா மட்டும்தான் இந்த யூனிட்டரி மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு வரக்கூடியதா இருக்கும்பா. கிளியரா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ தீட்டா ஏ பவர் தீட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் காஞ்சுகேட் ஏ பார் அப்படின்னா காஞ்சுகேட்டுங்க. ஸோ காஞ்சுகேட்னுடைய டிரான்ஸ்போஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ த டிரான்ஸ்போஸ் ஆஃப் காஞ்சுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஆல்வேஸ் என்ன இருக்குங்க? ஏ டாட் ஏ காஞ்சுகேட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து என்ன இருக்குங்க? ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்திரலாங்களா? ஸோ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2x2 எடுத்துக்கிறேன். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 + j ஓகேங்களா, 3 + j ஓகே, 4 + j 5 + j அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்னுடைய ஏ அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் காஞ்சுகேட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு காஞ்சுகேட் எடுத்துக்கங்க. காஞ்சுகேட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளஸ் எல்லாம் மைனஸ்னு வரும், அவ்வளவுதாங்க. மைனஸ்ல இருந்துச்சுன்னா அது பிளஸ்ன்னு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைனை மைனஸால மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? காஞ்சுகேட் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சுகேட் தட் மீன்ஸ் ஏ பார். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஏ பார் அப்படின்னு வச்சுக்கலாங்க. ஓகே. ஸோ ஏ இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ ஏ பார் கிடைச்சிருச்சு. சிமிலர் மேனர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை டிரான்ஸ்போஸ் எழுத போறோம். ஸோ டிரான்ஸ்போஸ் எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்குங்க? உங்களுக்கே நல்லா தெரியும். நம்பர் ஆஃப் ரோஸை நம்ம என்னவா மாத்தி எழுதலாம்? காலம்ஸா மாத்தி எழுதிக்கலாங்க. ஸோ மாத்தி எழுதுனா 2 - i ஓகேங்களா. ஸோ 3 - சாரி 4 - j டிவைடட் பை 3 - j 5 - j அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஏ பவர் 0 அதாவது அதனுடைய டிரான்ஸ்போஸ் ஆஃப் காஞ்சுகேட். ஓகேங்களா? சரி ரைட்டுங்க. ஓகே நெக்ஸ்ட் இதே இதுல ஹெர்மிட்டன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ காஞ்சுகேட் ஆஃப் டிரான்ஸ்போஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாங்க? ஹெர்மிட்டன் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ஆல்வேஸ் இது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெர்மிட்டன் மேட்ரிக்ஸ்ல வந்து இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெர்மிட்டன் மேட்ரிக்ஸ்ல ஆல்வேஸ் என்ன இருக்குங்க? டயகனல் எலிமெண்ட் வந்து ரியல் நம்பரா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கியூ ஹெர்மிட்டன் மேட்ரிக்ஸ்ல 0 ஆர் பியூர் இமேஜினரியா இருக்குங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டதுங்க. ஸோ நமக்கு இது கொடுத்துக்கிற கிவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சுகேட் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கு அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸா இருக்கு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஹெர்மிட்டன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்த்ததும் சொல்லலாம் அப்படின்னா அதனுடைய டயகனல்ல ரியல் நம்பர்ஸ் வருங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த இடத்துல டயகனல் இருக்குல்லங்களா. ஸோ இந்த டயகனல்ல வந்து இந்த 2i பொதுவா 2ன்னு இருக்கும், 5j பொதுவா 5ன்னு இருக்கும். ஓகேங்களா? கிளியர். அதுவே ஸ்கியூ ஹெர்மிட்டன் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா
என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 0 அல்லது பியூர் இமேஜினரி பார்ட்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. கிளியரா? ஓகேங்க. ஸோ ஐடம் பொட்டன்டியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஏ அதே மேட்ரிக்ஸ் மறுபடியும் எழுதி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க? ஐடம் பொட்டன்டியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5a 6a ஸ்கேலார் மல்டிபிகேஷன் அப்படின்னா ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஹோல் எலிமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஆர்டர் m கிராஸ் n n கிராஸ் p இருக்குன்னா இதுல வந்து அதாவது ரோஸ் அண்ட் காலம்னா இதுல காலமும் இதனுடைய ரோவும் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியுங்க? அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நியூவா கிடைக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ரோவும் இதனுடைய காலம் சி எக்ஸாம்பிளுக்கு இது ஏ பின்னு வச்சுட்டோம்னா ஏவோட காலமும் பியோட ரோவும் ஈக்குவலா இருந்தா தான் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். அதன் கிடைக்கக்கூடிய நியூ ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா m கிராஸ் p அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட் டேர்மும் இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குங்க? ஈக்குவலா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஃபார்முலாஸ் பேசிக்ஸ் பார்த்தோம். இப்போ டிட்டர்மினன்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்ல வந்து சொல்யூஷன்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்யூஷன்ஸ் இல்லைங்க. ஸோ ஒரு வெக்டர் இருக்கு, சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சர்க்யூட் தியரி இருக்கு அப்படின்னா n நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்கு, தட் மீன்ஸ் நோட்ஸ் இருக்கு. அந்த நோட் அல்லது சர்க்யூட்ஸ் அல்லது லூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மேட்ரிக்ஸா கன்சிடர் பண்றோம். அந்த மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா அன்னோன் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்றோம். ஸோ அப்ப அந்த அன்னோன் வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் ஆர் ஒரு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்றப்ப நமக்கு சம் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 விதமான சொல்யூஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதாவது சால்விங் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சால்விங் ஆஃப் சிஸ்டம் அப்படி சிஸ்டம் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸோ ஏஎக்ஸ் பிளஸ் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் செகண்ட் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏ அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், பி அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ இதுல நம்ம இந்த எக்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெல் கண்டுபிடிப்போம். அகைன் அந்த பி காலம் மட்டும் மாத்திட்டு டெல் எக்ஸ் கண்டுபிடிப்போம். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா டெல் ஒய் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து எக்ஸ் வேணும் அப்படின்னா டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? எக்ஸ் கிடைக்கும். y வேணும் அப்படின்னா டெல் ஒய் டிவைடட் பை டெல் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? y கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சால்விங். ஸோ இப்படி சால்வ் பண்றப்ப நமக்கு எந்தெந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எய்தர் நமக்கு இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனே இல்லை, தேர் இஸ் நோ யூனிக் சொல்யூஷன். எப்ப அந்த யூனிக் சொல்யூஷன் இல்லை வரும் அப்படின்னா டெல்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டெல்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் 0னா அந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்ங்க? ஸோ ஜஸ்ட் சாட்ல போடுங்க பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் 0 அப்படின்னா அது என்ன மேட்ரிக்ஸ்? ஸோ அந்த மேட்ரிக்ஸுக்கு மட்டும் நமக்கு என்ன கிடையாதுங்க? யூனிக்கா எந்தவித சொல்யூஷன்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி குட். சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க? டிட்டர்மினன்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனி நம்பர் பை 0 என்ன வருங்க? 0. 0 பை எனி நம்பர் இன்ஃபினிட்டி வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ எனி நம்பர் பை 0 அப்படின்னா அதனுடைய சொல்யூஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருங்க? 0 அப்படின்னு சொல்லி வந்துருங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது. ஓகேங்களா? எனி நம்பர் பை 0 அதை நம்ம என்னன்னு சொல்லுவோங்க? 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டெல் 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதனுடைய எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எதுவா இருந்தாலும் 0 தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. கிளியருங்களா? ரைட். இப்போ இந்த டெல் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு யூனிக்கான சொல்யூஷன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ இந்த டெல் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். ஸோ அந்த டெல் அப்படிங்கிறத ஃபைன் பண்றதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோங்க? டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிட்டர்மினன்ட்னா என்ன, அது எப்படி நமக்கு ப்ராப்ளம்ல ஃபைண்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ 2x2க்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம்? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா a11 into a22 minus a12 into 21. ஸோ இந்த ஏரோ மார்க் நம்ம என்ன டைரக்ஷன்ல போடுவோங்க? ஸோ அப்ல இருந்து டவுனுக்கு அகைன் அதாவது லெஃப்ட் டு ரைட்டு அடுத்து ரைட் டு லெஃப்ட் நம்ம என்ன பண்ணிக்குவோம்? போட்டுக்குவோம். ரெண்டு கடையில மைனஸ் சைன் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதே
3x3 இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3x3 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அது வித் சைனோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a11 அதனுடைய மைனர் ஆஃப் a11 அடுத்து மைனஸ் a12 அதனுடைய மைனர் ஆஃப் a12 மைனர் ஆஃப்னா என்னதுங்க? ஸோ இப்போ a11 இந்த ரோவை இந்த காலத்தையும் விட்டுட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட் எடுத்து எழுதணும்னா மைனர். ஸோ அது 2x2ல கிடைக்கும். அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு முன்னாடி இருக்க கூட மல்டிப்ளை பண்ணோம்னா முடிஞ்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் a13 இன்டூ மைனர் ஆஃப் a13 கிளியருங்களா? ஸோ இப்போ இதுக்கெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு வந்து டிட்டர்மினன்ட் கிடைச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட். கிளியருங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ இது மேக்ஸிமம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா லோயர் கிளாஸ்ல இருந்தே பண்ணியிருக்கோம். பட் இதுல நமக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி மேட்ரிக்ஸ்ல உள்ள மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மைனஸை கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் ஓகேங்களா? சிமிலர் மேனர் மைனஸ் இன்ட்டு மைனஸும் பிளஸ் தான் ஓகேங்களா? ஸோ இதே பிளஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் சரி மைனஸ் இன்ட்டு பிளஸ்னாலும் சரி நமக்கு என்னதான் வரப்போகுதுங்க? மைனஸ் தான் வரப்போகுது. ஸோ இந்த சைன் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வராது ஓகேங்களா? ஸோ நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை என்ன பண்ணிடுவோம்? அந்த மைனஸ் பண்றத அதான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் இதெல்லாம் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு நம்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? பார்த்துருவோம். அப்படி பார்க்குறப்ப தப்பு வரக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகே. ஸோ அடுத்தது இப்போ மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ். ஸோ மைனர்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ரோ அதாவது எதனுடைய a11னா a11 இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் விட்டுட்டு மீதி இருக்கிறத எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? மைனர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வித் கன்சிடரேஷன் ஆஃப் சைனோட எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? கோஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான டேர்ம்ஸ் தாங்க. ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிட்டர்மினன்ட் இருக்கு. அந்த டிட்டர்மினன்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தின விஷயம் இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ரைட். ஸோ டிட்டர்மினன்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறது இப்ப பார்த்துட்டோம். சரி, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ்ல எய்தர் இப்போ வந்து ரோஸை காலமாவும் காலத்தை ரோஸாவும் மாத்திரம். தட் மீன்ஸ் ஏ டிரான்ஸ்போர்ட்டா மாத்திரம் அப்படின்னா அப்போ அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகாதுங்க? மாறாது. ஸோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஏதாவது ரெண்டு பேரலல் லைன்ஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஸோ ஒரு 3x3ல ஒன்னா ரெண்டு காலமையோ அல்லது ரெண்டு ரோவையோ இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய வேல்யூ மாறாது. பட் அதனுடைய சைன் மட்டும் என்ன ஆகுங்க? சேஞ்ச் ஆகும். ஸோ பிளஸ்ன்னு டிட்டர்மினன்ட் இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு மாறும், மைனஸ்ன்னு டிட்டர்மினன்ட் இருந்துச்சுன்னா பிளஸ்ன்னு மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? ஸோ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டு காலம், காலம்ஸ் இன்டு ரோஸ் மாத்தணும்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதுவே ரெண்டு ரோவை காலமாகவோ அல்லது கால ரோகாவாகவோ, ஸோ காலம் டு காலம் ரோ டு ரோ அந்த மாதிரி ரெண்டு பேரலல் லைன்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இட் வில் பி வேல்யூ ரிமைன்ஸ் சேம் பட் சைன் வில் பி சேஞ்ச்டு. ஓகேங்களா? சைன் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ ரெண்டு பேரலல் லைன்ஸ் ரெண்டு லைன் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லைனுமே 1 1 1 இருக்கு அப்படின்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் ஜீரோவா இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. சேம் ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஏவோட டிட்டர்மினன்ட் 2ன்னு கொடுத்துட்டாங்கப்பா. 5 ஏவோட டிட்டர்மினன்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 2 × 5 10. ஸோ எல்லா எலிமெண்ட்டும் எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்களோ அதே நம்பரால டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாங்க. ஓகே. அடுத்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈச் லைன் கன்சிஸ்ட் ஆஃப் m டேர்ம்ஸ். ஸோ m டேர்ம்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு எழுதலாம் அப்படின்னா சம் ஆஃப் m டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எல்லா எலிமெண்ட் கூடயுமே m அப்படிங்கிற டேர்ம் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாங்க? m கூட ஆட் பண்ணி எழுதிக்கலாங்க. நெக்ஸ்ட், இஃப் a element of இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 1 or 2 மல்டிப்ளை பண்றோம் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க? ஒரு ரோவோ அல்லது ரெண்டு ரோவையோ வந்து மல்டிப்ளை பண்றோம் அல்லது அதுல ஆட் பண்றோம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய இது வந்து என்ன டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து மாறாது. ஸோ நம்ம லோயர் கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். அந்த அப்பர் ட்ரையாங்குலரோ லோயர் ட்ரையாங்குலோ அல்லது ரெண்டு ரோஸ் ஆர் ரெண்டு காலம்ஸ் வந்து ஜீரோ பண்ணி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஜீரோ பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? r × 2r 3r அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை வந்து
2ஆல மல்டிப்ளை பண்றது 3ஆல மல்டிப்ளை பண்றது அந்த மாதிரி எல்லாம் மல்டிப்ளை பண்ணனாலுமே ஸோ அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சி எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்களா, R2 = R2 + P R1 + Q R3ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனா கூட அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் பெரிய நம்பர்ஸா இருக்குங்க. ஸோ இங்க ஒரு 29 32 அந்த மாதிரி பெரிய நம்பர்ஸா இருக்கு. ஸோ 27 32 அந்த மாதிரி இருக்கு. கீழே வந்து ஒரு சின்ன நம்பர் இருக்கு 3ன்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதை 9ஆல மல்டிப்ளை பண்ணுனா எனக்கு மேல இருக்கக்கூடிய ரோ வந்து 0 ஆயிரும். கழிச்சோம் 9ஆல மல்டிப்ளை பண்ணி 927 மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் பண்ணுனா இந்த ரோ 0 ஆகுது அப்படின்னா நம்ம அதை 0 பண்ணிக்கலாம். ஸோ அப்படி 0 பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ரோஸா இருக்கு, ஒரு சில காலம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருங்க 0 ஆகும். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியா ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இதுல எல்லா எலிமெண்ட்டுமே 0 அப்படின்னா இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருங்க? So any rows or any columns all the elements are 0 அப்படின்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருங்க? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? நம்ம இந்த ரோஸ் எலிமெண்ட்ஸ் 0, வெரி குட். ஸோ இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட்டி கழிச்சு எழுதுறாங்க அப்படின்னா அப்படி ஏதாவது பண்றப்ப நம்மளால ஒரு ரோவை ஃபுல்லாவே 0 பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி 0 பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ டெஃபினட்டா 0 தான். நம்ம அங்க உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்றதுனால 0 இல்லாத இதுக்கு கூட நமக்கு என்ன வராதுங்க, அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ எந்தவித எஃபெக்டும் ஆகாது. அதான் 6th பாயிண்ட். 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மெயின். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சம்ல கேட்டிருக்காங்க. ஸோ டான்செட் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எடுத்துட்டீங்கனாலும் சரி, கேட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துட்டீங்கனாலும் சரி, டிஎன்இபி பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 1 or 2 சம்ஸ்ல இந்த கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அப்பர் ட்ரையாங்குலர் ஆர் லோயர் ட்ரையாங்குலர் ஆர் டயகனல் ஆர் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்ல அதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 1 3 2 ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மேட்ரிக்ஸுங்க, டயகனல் மேட்ரிக்ஸ். கரெக்டா? ஸோ இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேணும் அப்படின்னா 2 6. ஓகேங்களா? ஸோ இதே இதுல இங்க 6 5 3. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதனுடைய டிட்டர்மினன்ட்டும் என்னதான் 6 தான். ஓகேங்களா? இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாங்க. நீங்க உட்காந்து நம்ம என்ன பண்ண வேண்டிய தேவையில்லை, எகைன் மறுபடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நீங்க நல்லா பாருங்க. ஸோ அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா அல்லது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா, டயகனல் மேட்ரிக்ஸா அல்லது ஸ்கேலார் மேட்ரிக்ஸா. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, 1 3 1 ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லைங்களா, அதான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ இதுல ஏதாவது ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய டயகனல் எலிமெண்ட்ஸ்னுடைய ப்ராடக்ட் தான் வந்து அதனுடைய டிட்டர்மினன்ட்டா இருக்குங்க. கிளியரா? ஸோ 7th பாயிண்ட் கிளியருங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு. அது 2 சேம் ஆர்டர்ல இருந்துச்சு அப்படின்னா ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ அல்லது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ மல்டிபிகேஷன் வர்றப்ப மட்டும் ஏபிங்கிறது பிஏன்னு மாறுங்க. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப மட்டும் அப்படின்னா நான் சிங்குலருக்கு மட்டும்தான். ஏன் சிங்குலருக்கு இது வராதுங்க, டிட்டர்மினன்ட் 0 ஆயிரும், ஏ இன்வர்ஸ் என்ன ஆயிருங்க 0 அப்படின்னு சொல்லி வரக்கூடியதாயிருங்க. ஸோ அதனால நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க 1 டிவைடட் பை ஏ டிட்டர்மினன்ட். ஓகேங்களா? ரைட். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஸ்கியூ மேட்ரிக்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்கியூ மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்துக்கிறாங்க, ஏ டிரான்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குங்க 0வா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ஈஸிய யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருக்கு அப்படின்னா ஸோ அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ டிட்டர்மினன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆர்டருக்கு, ஆட் ஆர்டர் அப்படின்னா என்னதுங்க 3x3 5x5 இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது என்னவா இருக்குங்க 0வா இருக்கக்கூடியதா இருக்குங்க.
ரைட். அதே மாதிரி யூனிட்டரி மேட்ரிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு -a1 அப்படிங்கிறதுக்கு வந்து சாரி ஆர்த்தோகனலிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து பாத்தீங்கன்னா எய்தர் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ கிவன் ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர்த்தோகனலி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா ஸோ ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா +1 அல்லது -1 மட்டும் இருக்குது. மீதி எல்லாம் வேற எலிமெண்ட் இருக்குதுன்னா நம்ம கால்குலேட் பண்ணவே வேண்டியதில்லை. +1 தான் ஆன்சர். அல்லது -1 மட்டும் இருக்குது அப்படின்னா -1 தான் ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல வந்து ஆர்டர் n இருக்கு அப்படி இருக்கிறப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் k இன்டு ஏ ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா k⁴n இன்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க. ஓகே. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ்க்கு என்ன வருங்க 1 தான் வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் என்னங்க 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டயகனல் எலிமெண்ட்ஸ்னுடைய ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு என்னங்க இதனுடைய டிட்டர்மினன்ட்டுங்களா 1 இன்டு 1 இன்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1 தான் வருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்டா கொடுத்துக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸை முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ல மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்றதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 to 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. 3 to 5 ஓகேங்களா? மேக்ஸிமம் ஆவரேஜா 4 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. மினிமா கேட்டா 3, மேக்ஸிமம் கேட்டா 5. ஸோ அப்போ இந்த 20 மார்க்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டோம்னா ஒரு 5 மார்க்ஸ் கையில இருக்குன்னு வச்சுக்கலாங்க. ஸோ அந்த 5 மார்க்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி கேட்கற அளவுக்கு கேட்கறது இல்லைங்க. ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியுதா, அதுல வந்து நீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்றீங்க அப்படிங்கறத தான் செக் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நாளத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தட் மீன்ஸ் இந்த 13 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 13 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போ பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சாட்ல போடுங்க அல்லது அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே, இல்ல அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் எது, அதனால தான் நான் இதை வெயிட் பண்றேங்க. ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோங்க. டிட்டர்மினன்ட் இல்லாம நம்ம வேற எதுவுமே ஃபைண்ட் பண்ண போறது இல்லைங்க. ஸோ அதனால ஓகே. ஸோ இஃப் த அதாவது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமெண்ட் ஆஃப் லைன் ஸோ மல்டிப்ளை ஒரு ஃபேக்டரால நம்ம மல்டிப்ளை பண்றோம். இப்போ வந்து பாருங்க இப்போ 1 செகண்ட். சரி, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து 1 2 3 இந்த மாதிரி இருக்குங்க. 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படின்னா இதுல நான் இந்த ஒரு ரோ அல்லது இந்த ஒரு காலமை மட்டும் ஏதாவது ஒரு நம்பரால நான் மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேங்க. 2 4 6 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணினாலுமே அதனுடைய டிட்டர்மினன்ட் மாறாது அப்படிங்கிறது 6 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரோவை ஒரு நம்பரால் ஆட் பண்ணினாலோ அந்த 2 ரோவை ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணினாலோ அதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாதுங்க, எந்த வித எஃபெக்ட்டுமே, தட் மீன்ஸ் அதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து எந்த வித எஃபெக்ட்டும் ஆகாதுங்க. பழைய டிட்டர்மினன்ட் என்ன இருக்குமோ அதே தான் இருக்குங்க. ஓகேங்களா? 6th பாயிண்ட் ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ 3rd பாயிண்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிக்கல் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு 2 லைன் 1 1 1 ஸோ 1 1 1 ஸோ இந்த மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கு அப்படின்னா அதனுடைய டிட்டர்மெண்ட் வந்து இங்க 6 இருந்தாலும் சரி 8 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரிங்க. ஸோ இந்த 2 ரோவையும் கழிச்சிங்கன்னா ஸோ இது R1 இது வந்து பாத்தீங்கன்னா இதால மைனஸ் பண்ணுங்க. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரோ 0 0 0 0ன்னு வந்துருங்க. ஸோ 0 0 1 1 1 6 8 10. ஸோ ஒரு ரோ ஆர் ஒரு காலம் வந்து 0 0ன்னு இருக்கு அப்படின்னா அதனுடைய டோட்டல் டிட்டர்மினன்ட் என்ன ஆயிருங்க 0. அதான் வந்து பாத்தீங்கன்னா 3rd பாயிண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. 11th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ கிவன் வந்து பாத்தீங்கன்னா கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் ஏ ஆர்த்தோகனலி மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஸோ நமக்கு ஏ டிரான்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோகனலி அப்படிங்கிறோம்.
ஸோ இப்படி ஆர்த்தகனிலையா இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ எய்தர் +1 அல்லது -1 தான் வருங்க. ஸோ அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா +1 இருக்கும் அல்லது -1 இருக்கும். அதை தவிர வேற எந்த வேல்யூஸும் இருக்காதுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா 11th. ஓகே, கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாங்களா? பாயிண்ட் 5. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா m டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம m ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா ஸோ இப்போ நமக்கு இதுக்கு வந்து இதெல்லாம் 2 ஆல 2 2 2 2ன்னு சொல்லி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, சம் ஆஃப் 2 டிட்டர்மினன்ட் கூட +2 பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5th பாயிண்ட்டுங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதை m டேர்ம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்றப்ப சம் ஆஃப் m டிட்டர்மினன்ட்ஸ், அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, m வந்து ஆட் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஓகே, கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்னுடைய அட்ஜிஏ. ஸோ அட்ஜிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பிளேஸ் 1 பிளேஸ் டு 1 பிளேஸ். இப்போ வந்து பாருங்க, ஸோ இப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கு. இதுக்கு உண்டான ஏ இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் 2x-க்கான 2x2க்கு டிட்டர்மினன்ட் ஃபார்முலா என்னங்க, ஸோ a இன்டு டி மைனஸ் b இன்டு சிங்களா. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா 2x2னுடைய டிட்டர்மினன்ட். ஸோ 1 டிவைட் பை டிட்டர்மினன்ட். இப்போ இந்த ஏனுடைய அட்ஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்னுடைய சைன் பிளஸ் அப்படியே போட்டுக்கிறீங்க. கீழே என்ன இருக்குங்க, ஆப்போசிட்ல என்ன இருக்கு, டி. ஸோ அப்போ அதான் வந்து இங்க வருங்க டி. அதே இந்த பிளேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் வரும். ஸோ ஒரு 2x2 இருக்குன்னா அதனுடைய சைன் போர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னு, சாரி ரொம்ப பெருசா போட்டணும், சரி பரவாயில்ல, மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு என்ன வருங்க, பிளஸ் அப்படியே இருக்கு. இதனுடைய ஆப்போசிட்ல என்ன இருக்குங்க, டி. இங்க மைனஸ், இதனுடைய ஆப்போசிட் என்ன வருங்க, பி. சாரி, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நம்ம இதனுடைய அட்ஜ் எடுக்கணுங்க, அட்ஜசன்ட் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஸோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா 2x2னுடைய அட்ஜ். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? சரி, ரைட். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீரோவா இருக்கணுங்க. ஸோ இட் மஸ்ட் பி a நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதுக்கு ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியுங்க. ஓகேங்களா? சரி, ரைட். ஸோ இப்போ இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் a இன்டு i is equal to ai is equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா a அப்படின்னு தான் வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த a மேட்ரிக்ஸும் ஐயும் வந்து சேம் ஆர்டர்ல இருக்கணுங்க. சி எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 1 2 3 4 இருக்குது அப்படின்னா இது கூட நான் என்ன பண்ணிக்கலாங்க, 1 0 0 1 அப்படிங்கிற ஒரு ஆர்டர்ல மல்டிப்ளை பண்றேன். செக் பண்ணி பார்த்துடலாங்களா? ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணுங்க, ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணிக்கிறேங்க, 1 1 இன்ட்டு 1 1 பிளஸ் 2 இன்ட்டு 0 0. அடுத்து செகண்ட் பிளேஸ் எடுத்துக்கங்க, 1 இன்ட்டு 0 0 பிளஸ் 2 இன்ட்டு 1 2. ஓகேங்களா? கீழே அகைன் 3 இன்ட்டு 1 3 பிளஸ் 4 இன்ட்டு 0 0. ஸோ அடுத்தது 4 இன்ட்டு 0 0 பிளஸ் 1 இன்ட்டு 4 4. ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க, ஆன்சர் வந்து 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கிவன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ i இன்ட்டு ஏ அல்லது a இன்ட்டு i என்னதான் வருங்க, a தான் வரக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி ஒரு நல் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணோம்னா அது என்ன வருங்க, 0 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல ab is equal to 0 அப்படின்னா எய்தர் a or b வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது என்னவா இருக்குங்க, நல் மேட்ரிக்ஸா இருக்கும். பட் ஆனா b கிராஸ் a வந்து 0 வரணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே, அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் 2 நான் ஜீரோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ ஏ அண்ட் பி அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா என்னவா இருக்கக்கூடியதா இருக்குங்க, 0 மேட்ரிக்ஸா இருக்குங்க. அதே மாதிரி ஏ அண்ட் பி வந்து பாத்தீங்கன்னா அது என்ன மேட்ரிக்ஸா இருக்கணும் அப்படின்னா
சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இஃப் ப்ராடக்ட் ஆஃப் இப்போ நான் முதல்ல சொன்னேன் இந்த இடத்துல செகண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதுல ஒன்னு ஏ மேட்ரிக்ஸ் வந்து நல் மேட்ரிக்ஸா இருக்கணும், அல்லது பி மேட்ரிக்ஸ் வந்து நல் மேட்ரிக்ஸா இருக்கணும். அப்படி இருந்தா அதனுடைய அவுட்புட் வந்து 0 வரும். ஸோ இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா? அடுத்தது நாலாவது ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே நான் ஜீரோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஏவும் வந்து பாத்தீங்கன்னா நல் மேட்ரிக்ஸ் கிடையாது, பியும் நல் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஆனா ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணுனா கிடைக்கிறது ஜீரோ மேட்ரிக்ஸ் வருது அப்படின்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே என்ன மேட்ரிக்ஸ்ங்க? சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏங்கிறதும் சிங்குலர் மேட்ரிக்ஸ், பிங்கிறதும் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ்ல ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப ப்ராடக்ட் பண்றப்ப என்ன அவுட்புட் வருங்க? ஜீரோ மேட்ரிக்ஸ் வரக்கூடியதா இருக்குங்க. ஓகே ரைட். ஸோ அடுத்தது இஃப் ஏ இன்டு பி நாட் ஈக்குவல் டு பி இன்டு ஏ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்குங்க? குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒபே பண்ணாது. ஆனா ஏ இன்டு பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி இன்டு சி. ஸோ அசோசியேட்டிவ் லா வந்து பாத்தீங்கன்னா இது ஒபே பண்ணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை இது ஒபே பண்ணுங்க. ஏ இன்டு பி பிளஸ் ஏ இன்டு சி இதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ இன்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு டி அப்படிங்கிறப்ப சியும் டியும் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்க வேண்டியது? ஈக்குவலா இருக்கும். அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸஸ் இருக்கு. ஸோ அந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்றப்ப ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து இது யூஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்குற இடத்துல அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏ பிளஸ் பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கலாம்? ஏ டிரான்ஸ்போர்ட் பிளஸ் பி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ரேங்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ரேங்க் ஃபைன் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்த்துக்கலாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஏ டாட் பி டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பி டிரான்ஸ்போர்ட் டாட் ஏ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி ஏ டாட் பி இன்வர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லாங்க? பி இன்வர்ஸ் டாட் ஏ இன்வர்ஸ். ஸோ ப்ராடக்ட்ல வந்துச்சுனாவே ஏபி வந்து பொசிஷன் மாறும், பட் அதனுடைய ஆர்டர்ஸ் அதேவா தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இங்க பாருங்க ஏ டாட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க? ஏ இன்வர்ஸ் டாட் ஏ ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கலாம்? ஐ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாங்க. ஸோ அதே மாதிரி கே இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் என்னன்னு எடுத்துக்கலாம்னா கே எடுத்துட்டு ஸ்கேலர் குவான்டிட்டி வெளியில எடுத்துட்டு கூட ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கே இன்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா கே இன்வர்ஸ் டாட் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய டிரான்ஸ்போஸுக்கு இந்த ஸ்கேலர் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் ஆகும். ஓகே ரைட். சிமிலர் மேனர் ஏ இன்வர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம்? ஏ டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் அப்படின்னு கூட மாத்தி எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ் மாதிரி ஏ ஸ்கொயர் பிளஸ் 2a பிளஸ் சி அப்படின்னு கொடுத்துருப்பான். அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுற இடங்கள்ல இது பயன்படுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஜுகேட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது ஒன்லி ஃபார் எந்த மேட்ரிக்ஸ் மட்டும் வரக்கூடியதா இருக்குங்க? காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் இது வரக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ கான்ஜுகேட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் கான்ஜுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் சரி, கான்ஜுகேட் எடுத்துட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் சரி, அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏ இன்வர்ஸும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா தான் இருக்குமா? ரைட். அதே மாதிரி ஏ இஸ் த ஆர்த்தோகனலி மேட்ரிக்ஸா இருக்கு அப்படின்னா ஏ டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குங்க? ஆர்த்தோகனலா தான் இருக்குங்க. ரெண்டுமே ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா தான் இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் n இருக்கு அப்படின்னா ஸோ HA ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ அதனுடைய அட்ஜ் ஆஃப் HA வந்து பாத்தீங்கன்னா n மைனஸ் 1 ஸ்கொயருங்க. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா அட்ஜ் ஆஃப் HA அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா n மைனஸ் 2 பவர் n இருக்குங்க. ஸோ இது வந்து என்னன்னா இது வந்து அதனுடைய ஆர்டருக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அட்ஜியை மாறக்கூடியதா இருக்குங்க. சரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோங்க? அட்ஜியை எடுக்க போறோம் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோஸ் எடுத்து விட்டுருவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ 3x3 இருக்குது அப்படின்னா அதனுடைய அட்ஜியை கண்டிப்பா என்ன இருக்குங்க? 2x2 இருக்குங்க.
தட் மீன்ஸ் n மைனஸ் ஒன்னா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டிட்டர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா n மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம என்னென்ன இன்வெர்ஸ் ஆஃப் ஒரு மேட்ரிக்ஸ்னுடைய இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஏ இன்வெர்ஸ் ரிலேட் பண்ணிட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு, பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை ஹேண்டில் பண்றப்ப நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் ரிப்பீட் ஒரு டைம் இதை மட்டும் ரிப்பீட் பண்ணிடுறேங்க. ஸோ பாத்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஏ இன்ட்டு ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு என்னதான் வருங்க? ஏ தான் கம்பல்சரி வருங்க. அதே மாதிரி ஒரு நல் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணோம்னா அது 0 வரக்கூடியதா இருக்குங்க. இப்போ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு 0 அப்படின்னா எய்தர் ஏ அல்லது பி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல் மேட்ரிக்ஸா இருக்குங்க. சார் ஆனா எனக்கு கொடுத்துக்கிற ரெண்டுமே நல் மேட்ரிக்ஸ் இல்ல, ஆனா ரிசல்ட் 0 மேட்ரிக்ஸ் வருது அப்படின்னா ஏ அண்ட் பி அது வந்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன மேட்ரிக்ஸ்ங்க? சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் எஸ்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுங்க அல்லது அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அதர்வைஸ் இல்லைன்னா ஓகேன்னு போடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். கிளியர்? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஸோ செகண்ட் 4 பாயிண்ட் பார்க்கலாங்க. ஓகே, செகண்ட் 4 பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏங்கிறது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கிடையாது. பட் ஏ டாட் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா பி மஸ்ட் பி எ நல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ பிங்கிறது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டா பி அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் நல் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா பி வந்து என்னன்னு எழுதிடலாம்? நல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாங்க. சரி, இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி பாயிண்ட் தான் ஃபிஃப்த் பாயிண்ட்டுங்க. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டுமே நம்பர்ஸா இருக்குது அப்படின்னா ரெண்டுமே என்னவா தான் இருக்கணுங்க? சிங்குலர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணுங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்னு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா வந்தா கூட இன்னொன்னு கண்டிப்பா நல் மேட்ரிக்ஸா தான் இருக்கணுங்க. ஓகே, ஸோ குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ பி நாட் ஈக்குவல் டு பி ஏ. ஸோ அதனுடைய ஆர்டர் சைஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறக்கூடியதா இருக்குங்க. ஏபிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு இது மட்டும் சொல்றேன். ஒரு இதுக்கு வந்து 3x2 இருக்கு, இது ஏன்னு வச்சுக்குவோம். பி வந்து 2x3 இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும்? ஸோ ஏ மேட்ரிக்ஸ் இஸ் 3x2, பி மேட்ரிக்ஸ் இஸ் 2x3. வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி? இதான் என்னுடைய கொஸ்டின். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் நான் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லைங்க. ஜஸ்ட் என்னன்னு சொல்லி டைப் பண்ணி மெசேஜ்ல போடுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். 3x3. இதுவே பி இன்டு ஏனா என்ன ஒரு ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்? இதுக்கு என்ன ஆன்சர் வருங்க? வெரி குட். ஸோ அப்போ இது ரெண்டும் ஒபே பண்ணுங்களா? இது ரெண்டும் ஒபே பண்ணாது, டஸ் நாட் ஹோல்டு. அதான் வந்து 6th பாயிண்ட்ல சொல்றாங்க. ஸோ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் எப்பவுமே நாட் ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய சைஸ்லயே மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அது என்னவா இருக்குங்க? நாட் ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கும். அடுத்த பாயிண்ட் ஏ இன்டு பிசினாலும் சரி ஏபி இன்டு சினாலும் சரி ஈக்குவலா இருக்கும். ஸோ அதோ அசோசியேட்டிவ் லா தான். அதே மாதிரி பி பிளஸ் சி இன்டு ஏ ஈக்குவல் டு என்ன நினைக்கலாம்? ஏபி பிளஸ் ஏசி அப்படின்னு எழுதிக்கலாம். அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. கிளியருங்களா? சோ இந்த 4 பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஜஸ்ட் இந்த 4 பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா போடுங்க பார்க்கலாம். இல்லைன்னா ஓகேன்னு சொல்லி போடுங்க. அடுத்த டாபிக் போயிடலாம். சார் ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க, ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்குங்களா? இன்கேஸ் ரொம்ப ஸ்பீடா போனாலோ அல்லது கொஞ்சம் எனக்கு புரியல லேக் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் சாட்ல போட்டுருங்க, நான் அதை ரிப்பீட் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ இன்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு டி அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு டி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. டஸ் நாட் இம்ப்ளை சி இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இஃப் ஏ சி டி இது வந்து பாத்தீங்கன்னா n கிராஸ் n மேட்ரிக்ஸா இருக்கு அப்படின்னா
ரேங்க் ஆஃப் த ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரேங்க் ஆஃப் த ஏ வந்து பாத்தீங்கன்னா n இருக்கும். அதே மாதிரி ஏசிக்கு ஏடியும் இருக்கும், ஈக்குவலா இருக்குங்க. அதே மாதிரி சி வந்து பாத்தீங்கன்னா டிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், மொத்தம் 3 மேட்ரிக்ஸ் இருக்குங்க. 3 மேட்ரிக்ஸ்ல ஏசிடி அப்படின்னு சொல்லிட்டு 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. அதனுடைய ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா n கிராஸ் n, ஸோ 3 கிராஸ் 3, 2 கிராஸ் 2 அப்படின்னு இருக்கிறப்ப அதனுடைய ரேங்க் வந்து n இருந்துச்சு அப்படின்னா, அப்போ ஏசியும் ஏடியும் ஈக்குவலா இருக்குங்க. அதே மாதிரி சி வந்து டிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுங்க. ஸோ நான் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகே ரைட். ஸோ ஏ பிளஸ் பி கோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதுறாங்க? ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ். ஸோ 11th பாயிண்ட் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, 12th பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபி டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாங்க? பி டாட் டி பி டிரான்ஸ்போர்ட் டாட் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதுவே ஏபி இன்வெர்ஸ் வந்து என்ன வருங்க? பி இன்வெர்ஸ் டாட் ஏ இன்வெர்ஸ் வரக்கூடியதா இருக்குங்க. ஏ இன்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க? ஏ இன்வெர்ஸ் இன்டு ஏ ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லி வரக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி கே இன்டு ஏ டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா கே டாட் ஏ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த ஸ்கேலார் வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாங்க. வெளியில் எடுத்துட்டு கூட அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கே இன்டு ஏ இன்வெர்ஸ் அப்படின்னா அந்த 1/a வந்து அப்படியே வெளியில எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் கே இன்வெர்ஸ் வந்து நம்ம வெளியில எடுத்துக்கலாங்க. ஸோ இன்வெர்ஸ் எடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இன்வெர்ஸ் பண்ணாலும் சரி, அது ரெண்டும் சமமா இருக்குங்க. அதே மாதிரி தான் காஞ்சுகேட் எடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட் எழுதினாலும் சரி, டிரான்ஸ்போர்ட் எழுதிட்டு காஞ்சுகேட் எழுதினாலும் அது ரெண்டும் சமமா இருக்குங்க. நெக்ஸ்ட் திங், ஆர்த்தோகனலியா இருக்குது அப்படின்னா ஏ டிரான்ஸ்போர்ட் ஏ இன்வெர்ஸ் ரெண்டுமே ஆர்த்தோகனலா இருக்குங்க. நான் சிங்குலரா இருக்குன்னா ஏ இன்வெர்ஸ் ஆல்சோ நான் சிமெட்ரிக்கா இருக்கு. சாரி, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு ஏ சிமெட்ரிக்கா இருக்குதுன்னா ஏ இன்வெர்ஸும் சிமெட்ரிக்கா தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ரைட்.